ॐ सपर्यगात् शुक्रम् अकायम् अवृणम् अस्नाभिरं शुद्धम् अपापविद्धं कविर्मनीषी परिभूः स्वयंभूर्याता तत्यतो अरतान् वयददाचाश्वतीभ्यः समाभ्यः स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயம் 8வது மந்திரம். இந்த மந்திரத்தை என்னுடைய சேனலில் 20, 30, 40, 50 தடவைக்கு மேலே நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய சேனலில் எவ்வளவு தடவை கேட்டாலும் இனிமை குறையாத மந்திரங்கள் இதெல்லாம். இன்னைக்கு காலம்பரை யஜுர்வேதத்துடைய சுவாத்தியாயம் பண்ணியிருந்தேன். மகரிஷி தயானந்தர் இறைவனை பற்றி இந்த மந்திரத்தில் இறைவனை பற்றி சொல்கிறார். ஸோ மகரிஷி தயானந்தர் எழுதுகிறார், அகாயம், இறைவனுக்கு காயம் இல்லை, இறைவனுக்கு சரீரம் இல்லை. என்ன சரீரம் இல்லை? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அற்றவன். ஸ்தூல சரீரம்னா நம்ம உடல், ஸ்தூல உடல், பஞ்சபூதங்களால் ஆன உடல். சூக்ஷ்ம சரீரம்னா மனம், புத்தி, இந்திரியங்கள். காரண சரீரம்னா பிரகிருதி ஸ்வரூபம். பிரகிருத்தியால் இறைவன் ஆனவன் இல்லை. அகாயம். இறைவனுக்கு உடல் இல்லைன்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் எந்த உடல் இல்லை? இறைவனுக்கு ஸ்தூல உடல் இல்லை, சூக்ஷ்ம உடல் இல்லை, காரண சரீரமும் இல்லை இறைவனுக்கு. அதே மாதிரி சுக்ரம், இறைவன் சுக்ரம்னா சீக்கிரகாரி, சர்வசக்திமான். சுக்ரத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சீக்கிரகாரி, இறைவனுடைய வேகம், அதிவேகமானவன் இறைவன். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம எங்கே போய் ரீச் ஆகிறோமோ அதுக்கு முன்னாடியே இறைவன் அங்கே இருக்கார். அந்த ஒரு வேகம் ஒன்று. இன்னொரு வேகம் இறைவன் கர்மத்தின் பலனை அளிப்பதில் அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்கிறோம் பாருங்களேன். ஆக்சுவலாக தெய்வம் நின்று கொள்ளாது, தெய்வம் அன்றே கொல்லும். ஆனால் அந்த டைம் வரத்துக்கு அந்த நம்ம ஜீவாத்மாவுடைய அல்பசக்தினால் ஜீவாத்மாவிற்கு இறைவன் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஜீவாத்மாவிற்காக, சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி. இப்போ கை சுட்டுன்ட்டேன், நெருப்பில் தெரியாமல் சுட்டுன்ட்டேன். நான் வேணுன்ட்டே வைக்கல, தெரியாமல் சுட்டுட்டேன். என்னுடைய கர்ம பலன்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் எனக்கு தண்டனை கொடுக்குறாரு. ஒரு நெருப்பில் கை பட்டுருச்சு. இது ஒரு தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன். கர்மத்திற்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கை சுட்ட உடனே என்னுடைய கை ஆறப்போகிறது இல்லை. கை சுட்ட உடனே அந்த கை உடனே நெருப்புலேன்னு எடுத்துருவேன். நெருப்புலேன்னு எடுத்துன உடனே அந்த கை சுட்டது ஆறறதுக்கு 3rd டிகிரி பேர்னு, 4th ஹையஸ்ட் டிகிரி பேர்ன்னா அந்த கை விரல் ஆறறதுக்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆகும்ல. அது டைம் எடுக்கும். அது வரைக்கும் இறைவன் அடுத்த கர்மத்திற்கு வெயிட் பண்ணுவார். ஆனால் இறைவன் ரெடியாக இருப்பார், நமக்காக வெயிட் பண்ணுவார். அடுத்த துக்கத்தையோ அடுத்த சுகத்தையோ நம்ம அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். ஆனால் இறைவனுடைய தன்மை என்ன? என்றைக்குமே அவர் வெயிட் பண்ணுறதே கிடையாது. நமக்காக, நம்மளுடைய தன்மை அந்த மாதிரி இருக்க, நம்ம அல்பசக்திமானாக இருக்கிறதுனால, நமக்கு டைம் எடுக்கிறதுனால இறைவன் பொறுமையாக இருக்கார். அதனால என்ன வச்சுக்கணும். சுக்ரம். அதே மாதிரி சர்வசக்திமான். சர்வசக்திமான்னா இறைவன் தன்னுடைய கர்மங்களை செய்வதற்கு, உலகத்தை படைப்பதற்கு, உலகத்தை அழிப்பதற்கு, உலகத்தை காப்பதற்கு, கர்ம பலன்களை அளிப்பதற்கு, பிறப்பு இறப்பை இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு இறைவனுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை. சர்வசக்திமான். அப்புறம் அகாயம். அகாயம் சொல்லிட்டேன். அவ்ரணம், சித்ரரஹிதம். இறைவன் மேலே ஓட்டை போட முடியாது. இறைவனுள் ஓட்டை போட முடியாது. அவ்ரணம்னா ஓட்டை போடுற, அவ்ரணம்னா ஓட்டை போட முடியாதவன். இப்போ இந்த கட்டை இருக்குன்னா இந்த கட்டைக்குள்ளே நம்ம ஓட்டை போடலாம். செவுரு இருக்குது, கம்பி இருக்குது, தரை இருக்குது. தரையில் நம்ம ட்ரில் பண்ணலாம். எந்த பதார்த்தம் ஸ்தூல பதார்த்தத்தில் நம்ம ட்ரில் பண்ணலாம். சூக்ஷ்ம பதார்த்தத்தில் பண்ண முடியாது. சூக்ஷ்ம பதார்த்தத்தை நம்ம பிரிக்கலாம். சூக்ஷ்மமாக இருக்குன்னு வாயு இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் இருக்குன்னா அந்த ஆக்சிஜனை தனியாக பிரித்து எடுக்கலாம் வாயுவிலேருந்து ப்ராசஸ் வச்சு. ஆனால் இறைவன்ட்டு அந்த மாதிரி ப்ராசஸ்னால இறைவனை பிரிக்க முடியாது, இறைவனை துளையிட முடியாது. அவ்ரணம். அஸ்னாவிரம், நாடி, நரம்பு, இரத்தம், சதை, இந்த மாதிரி விஷயங்களோட இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ அதனால தான் இறைவன் எப்பொழுதுமே அவதாரம் எடுக்கவே முடியாது. இறைவன் அவதாரம் எடுக்க முடியாதுங்கிறது வேத சத்தியம். அஸ்னாவிரம், நாடி நரம்பற்றவன்.
அதே மாதிரி சுத்தம், பரிபூர்ண தூய்மை, பவித்திரமானவன். சுத்தம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவித்யா ஆதி தோஷரஹிதம். இறைவனுள் அவித்யா இல்லை. இறைவனுள் காமம், குரோதம், ராகம், துவேஷம், லோபம், அகங்காரம், இந்த எந்த அவித்யாவும் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், பர்கோ தேவஸ்ய தீமஹி. இப்போ பர்கோ சொல்கிறோம். பர்கோனா சுத்த ஸ்வரூபம். எந்த மாதிரி சுத்தன்? அவித்யா அற்றவன், களங்கம் அற்றவன், கபடம் அற்றவன், ராகம் அற்றவன், துவேஷம் அற்றவன், பொய் அற்றவன், பவித்திரமானவன், மலமற்றவன். அதான் சுத்தம். இறைவன் அந்த தூய்மையான பரமாத்மா மேலே நம்ம தியானத்தை செலுத்த வேண்டும். தியானத்தில் உட்காரும் பொழுது இறைவனுடைய குணத்தை இந்த மாதிரி யோசிக்கணும். ஹே பரமாத்மா, நீ தூய்மையிலும் தூய்மையானவன், உனக்குள்ள எந்த வித்யாவும் இல்லை, என்னையும் அந்த மாதிரி செஞ்சிரு பரமாத்மா, நான் சரணம் அடைகிறேன். சுத்தம். அதே மாதிரி அபாபவித்தம். அபாபவித்தம்னா மகரிஷி எழுதுறாரு, இறைவனுக்கு பாவத்தின் மேல் என்னைக்குமே பிரியம் வராது. பாவமற்றவன், பாவம் செய்யாதவன், பாவத்தின் மேல் பிரியமற்றவன். பாவ காரியத்திற்கு மேலே இறைவனுக்கு பிரியம் இல்லாது, பிரியம் இருக்காது. அதனால் அபாபவித்தம். பரி அகாத். பரி அகாத், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன். எப்படி ஒரு குலாப் ஜாமுன் நம்ம சொல்கிறோம்ல, குலாப் ஜாமுன் வந்து ரசத்தில் இருக்குது, அந்த அந்த சக்கரை பாகத்துக்குள்ளே குலாப் ஜாமுன் இருக்குது. குலாப் ஜாமுனுக்குள்ளே என்ன இருக்குது? சக்கரை பாகம் இருக்குது. அதே மாதிரி இறைவனுக்குள்ள உலகம் இருக்கிறது. பரியகாத், இறைவனுக்குள் உலகம் இருக்குது. இறைவனுக்குள் உலகம் இருக்குது, உலகத்திற்குள் இறைவன் இருக்கிறார். எப்படி குலாப் ஜாமுனுக்குள்ளே சக்கரை பாகம் இருக்கோ, சக்கரை பாகத்துக்குள்ளே குலாப் ஜாமுன் இருக்கோ, அந்த மாதிரி தான் இறைவன். பரியகாத். அப்புறம் கவிஹி. கவிஹி எல்லா இடத்துலையும் பரியகாத்தாக இருக்கிறதுனால கவிஹி. கவினா சர்வஜ்ஞன். எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லா இடத்துலையும் இல்லைன்னா இறைவன் சர்வஜ்ஞனாக இருக்க முடியாது. அதனால தான் கபீஹி. மனிஷி, மனசுக்குள்ளே தோன்றும் மன விருத்திகளை அறிபவன் பரமாத்மா. நமக்கு மனசுக்குள்ள சித்த விருத்தி சொல்கிறோம் பாருங்களேன், சித்த விருத்தி ஏற்படும் பொழுதே அதை அறிபவன் பரமாத்மா. ஜீவாத்மாவுக்கு நமக்கு புரியாது. நமக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடுறதுன்னு நமக்கு புரியறதுக்கு ஒரு செகண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே அது தோன்றும் பொழுது இறைவனுக்கு புரிந்துவிடும். அதனால இறைவன் வந்து மனிஷி. அப்புறம் பரிபூஹு, துஷ்டர்கள், பாப்பியர்கள், அவர்களை தண்டிப்பவன் பரமாத்மா. யாருமே தப்பிக்க முடியாது. துஷ்ட காரியம் செஞ்சால் அது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. குருநாதர் சொல்லுவார், யோகி கோபி நஹி சோடதா. குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், யோகி கோபி நஹி சோடதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகியையும் விடமாட்டான் அவன். சமாதி அடைந்த யோகியையும் இறைவன் மன்னிப்பதில்லை, தண்டித்தே தீர்வான். சமாதி அடைந்த யோகி ஏதாவது தப்பு செஞ்சால் இறைவன் அந்த யோகி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. அதனால் இறைவன் பரிபூஹு. யோகிக்கே அந்த கதினா நம்மலாம் அதோ கதி தான். நம்ம தப்பு செஞ்சால் நமக்கு கடுமையாக தண்டனை அளிப்பான். பரிபூஹு. அப்புறம் ஸ்வயம்பூஹு. பாருங்கள், ஸ்வயம்பூக்கு எழுதுறாரு, அனாதி ஸ்வரூபம், संयोग से उत्पत्ति, वियोग से विनाश, माता पिता गर्भवास, जन्म वृद्धि और मरण नहीं होते. கர்ப்பத்துக்குள்ளே நம்ம கர்ப்பத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார், கௌசல்யாவோட கர்ப்பத்திலிருந்து ராமர் பிறந்தார். கர்ப்பத்துக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறதுனால இறைவன் ஜன்ம மிருத்யு அற்றவன், ஸ்வயம்புவானவன். அன்னை தந்தை அற்றவன், ஸ்வயம்புவானவன். சயோகசே வியோகசே. சயோகனா சேர்க்கிறது. இந்த 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 குச்சியை பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியில் கோடானு கோடி அணுக்கள் சேர்ந்து இந்த குச்சி உருவாச்சு. இந்த குச்சி அழியும் பொழுது, இப்போ நான் அக்னியில் போடுறேன், இப்போ அக்னியில் போட்ட குச்சி அழிஞ்சிருது. அந்த கோடானு கோடு அணுக்கள் இப்போ ஆகாயத்துக்கு போயிடுச்சு. இந்த குச்சி அழிஞ்சிருச்சு. பேலன்ஸ் வந்து இதுவாக மாறிடுச்சு, கரியாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இறைவன் சயோக வியோக அற்றவன். சின்ன சின்ன அணுக்களால் சேர்ந்து இறைவனை உருவாக்க முடியாது, சின்ன சின்ன அணுக்களாக இறைவனை பிரிக்க முடியாது. அதனால இறைவன் ஸ்வயம்பு. அப்புறம் சாஸ்வதிபியக, சனாத்தன அனாதி ஸ்வரூப்பு. சாஸ்வதிபியகனா அனாதி காலத்திலிருந்து இருப்பவன். அவனுடைய ஒவ்வொரு இறைவனுடைய செயல்கள் எல்லாமே அனாதி. இறைவன் உலகத்தை உருவாக்குறாருன்னா அது அனாதியாக நடந்துகிட்டே இருக்கும். உலகத்தை அழிக்கிறார்னா அனாதியாக நடந்துகிட்டே இருக்கும். வேத ஞானத்தை கொடுக்குறாருன்னா அனாதியாக அது நடந்துகிட்டே இருக்கும். சாஸ்வதிபியாக சமாபியாக. நம்ம சமாஜம், நம்ம
பிரஜைகளுக்காக இறைவன் என்ன சொல்கிறாரு, யாதா தத் யதஹ அருதான், யதார்த்த ஞானமான சத்திய ஞானமான, யதார்த்தம்னா என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது யதார்த்தம், அதை அப்படியே புரிஞ்சு கொள்வது யதார்த்தம். யதார்த்த ஞானமான அர்த்தான்னா வேத ஞானத்தை இறைவன் அனாதி காலத்திலிருந்து யதார்த்த ஞானமான வேத ஞானத்தை அர்த்தான் வயதுதாத், வேத ஞானத்தை மக்களுக்கு பிரஜானா சமாபேன சமாஜத்திற்கு இறைவன் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமும் இறைவன், இந்த இடத்துல பாருங்க மகரிஷி எதிர்க்கார், வயதுதாத்னா வேத ஞானத்தின் மூலமாகவே இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார். வேத ஞானத்தை நமக்கு அருள்றார், வேதத்தில் இது எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரார். அது மட்டும் இல்லாமல் வேத ஞானம் தன்னுள் இருப்பதால் மட்டுமே இறைவன் இந்த உலகத்தின் பதார்த்தங்களை படைக்கிறார். அதான் வயதுதாத். ஸோ வேதத்தையும் இறைவனும் பிரிக்க முடியாது. வேதமே இறைவன், இறைவனே வேதம். வேத ஞானம் இல்லை என்றால் இறைவன் இல்லை, இறைவன் இல்லை என்றால் வேத ஞானம் இல்லை. ரெண்டும் ஒன்று தான், வேதமும் இறைவனும் ஒன்றே. வயதுதான் அந்த அப்படிப்பட்ட சக பிரம்ம, அந்த பிரம்மத்தை, அந்த பரபிரம்மத்தை, அந்த பரமேஸ்வரனை தவிர வேற எந்த இறைவனையும் நீ உபாசிக்காதே. இது வேத மந்திரம். இந்த இறைவனை தவிர வேற எந்த இறைவனையும் நீ உபாசிக்காதே. வேறு எந்த இறைவனும் இல்லை, ஒரே இறைவன் தான். அந்த இறைவன் யாரு? இந்த குவாலிட்டிஸ், இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட குவாலிட்டிஸ் உள்ளவன் அந்த இறைவன். வேதத்தினால் உலகத்தை படைப்பவர், வேத ஞானத்தை அருள்பவர், மனிஷி மனசில் இருக்கிற விருத்திகளை உணர்பவர், பரிபூஹு துஷ்டர்களை தண்டிப்பவர். துஷ்டர்களை தண்டிப்பவர்னா என்ன அர்த்தமாயிடும்? யார் நல்லவர்களோ அவர்களை காப்பவர். துஷ்டர்கள் பரிபூகனா துஷ்டர்களை தண்டிப்பவர். ஆனால் அதுக்கு இன்னொரு மீனிங், உள்ளே இருக்கிற மீனிங் என்ன? யார் நல்லவரோ, யார் தர்மத்தில் செல்கிறாரோ அவரை காப்பவர் பரமாத்மா. அதே மாதிரி ஸ்வயம்பூஹு அன்னை தந்தை அற்றவன், பிறப்பெருப்பு அற்றவன், சம்யோகு வியோகு அற்றவன். சம்யோகுனா சேரறது, வியோகுனா பிரியறது. பதார்த்தங்களால் சேர்ந்து உருவாகவில்லை இறைவன், ஸ்வயம்பூ. அதே மாதிரி கவிஹி சர்வஜ்ய பரியகாத், அனைத்து எப்படி குலாப் ஜாமுன் ரசப்பாகத்தில் இருக்கோ, ரசம் குலாப் ஜாமுனுக்குள்ளே இருக்கோ, அந்த மாதிரி உலகத்திற்குள் இறைவன் இருக்கிறார், இறைவனுக்குள்ள உலகம் இருக்கிறது. பரியகாத். அதே மாதிரி அபாபவித்தம், பாவமற்றவன், பாவத்தை விரும்பாதவன், பாவத்தை செய்யாதவன், பாவத்தின் மேல் பிரீத்தி அற்றவன். சுத்தம் தூய்மையிலும் தூய்மையானவன், அவித்யா ஆதி கிளேஷம் அற்றவன், ராக துவேஷம் அபினிவேஷம் அகங்காரம் அற்றவன். இது எல்லாமே அதனால், இது இல்லாதனால இறைவன் சுத்தம். அப்புறம் அஸ்னாவிரம், நரம்பு அற்றவன், சதையற்றவன், இரத்தமற்றவன், எலும்பற்றவன், மாசற்றவன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அஸ்னாவிரம் அவ்விடம், துளையிட முடியாது அந்த இறைவனுள். அகாயம் ஸ்தூல சரீரம் இல்லாதவன், சூக்ஷ்ம சரீரம் இல்லாதவன், காரண சரீரம் இல்லாதவன். சுக்ரம் சீக்கிரகாரி, டக் டக் டக்குன்னு எல்லா வேலையும் முடிப்பவன் இறைவன். இறைவனுக்கு சோம்பேறித்தனம் இல்லை, நமக்கு இருக்க சோம்பேறித்தனம். சுக்ரம் சர்வசக்திமான். ஸோ சர்வசக்திமான், சர்வஜ்ஞ, இந்த இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. வேற எல்லா இறைவனும் நம்மளுடைய மனப்பிராந்தியில் இருக்காங்க. அந்த இறைவனை விட்டு தூக்கி அடிச்சுட்டு இந்த பரபிரம்மத்தை நாம் உபாசிக்க வேண்டும். ஓம் ஓம் ஓம். இதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளோ தடவை கேட்டாலும் இது புளிக்காத மந்திரம், எவ்வளோ தடவை கேட்டாலும் ஆனந்தம் தரும் மந்திரம், எவ்வளோ தடவை கேட்டாலும் அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கேட்டு அதை தியானத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.